எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோமா, நான் கேட்டதை தா அப்படின்னு கேட்ட பிள்ளைக்காக இஞ்சி டீயும் சிக்கன் பாப்கார்னும். இது ஒத்தாளா திம்மானானா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அடுத்ததாக காலையில் எடுத்த வீடியோ இது. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, முட்டை வேக வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக ஃப்ரைட் ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். அத்திப்பழம், பேர்த்தம்பழம் இந்த ரெண்டையும் உள்ளே போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு பாதி வாழைப்பழத்தை மட்டும் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி அடிச்சிருக்கேன். அதை இப்போ இவன் ஸ்கூலுக்கு போயிட்டான், அதனால் இவனுக்காக இதை எடுத்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அவன் ஸ்கூல் போயிட்டு வந்து குடிச்சிக்கிடுவான். மற்றவங்களுக்காக அடுத்தடுத்த கிளம்புறதுக்காக தோசைக்கு 2 பக்கமும் பிரட்டி போட்ட பிறகு எண்ணெல்லாம் ஊற்றின பிறகு தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அதுக்கு மேலேயே நல்லா தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை ரோல் பண்ணி ஒரு பாக்ஸில் அடைச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸும் முட்டையை பாதியாக கட் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா எல்லாரையும் அனுப்பிச்சி விட்ட பிறகு இந்த மாதிரி சப்ஜா சீடை நான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். கூடவே ஃப்ளாக்ஸ் சீடையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மைக்ரோக்ரீன்ஸுங்கிறாங்கள, சரி வளர்த்து பார்த்தா எப்படி வருமா வராதா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு போடலாமேங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்குறேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு ரெடி பண்ணால் வரும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஊடால இட்லிக்கு மாவரைக்க போகிறேன். இதுக்கு நான் என்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, பாசிப்பருப்பு 1 கப்பும் 1 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், அரிசியே போடலை பார்த்துக்கோங்க. இது கூடவே நான் உப்பையும் லாஸ்ட்டாக போடுவேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ தான் போடுறேன். போட்டு அரைச்சி நான் எடுத்து புளிக்க வச்ச பிறகு இட்லி எப்படி வருதுங்கிறதையும் நான் இந்த வீடியோலையே காட்டியிருக்கேன். அரிசியே தேவையில்லை, பாசிப்பருப்பும் உளுந்தும் போட்டு அரைச்சி ரெடி பண்ண இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. அரிசி இல்லாமல் இட்லி செஞ்சு சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மீன் குழம்பு ஊற்றி ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த சப்ஜா சீடு, அதுக்கப்புறமா சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, அதை நல்லா தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாத்திரம், இந்த சட்டி இருந்தது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கப்பெலாம் நம்ம சாப்பாடு வெளியிலேருந்து வாங்கும்போது கிடைக்குமே, அந்த மாதிரி இதில் கூட நம்ம கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரை விரித்து போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக அதில் போட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு துணியோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டையோ போட்டு மூடி வச்சுருக்கோம். இது 2வது நாள் எடுத்த வீடியோ. அழகாக முளை விட்டு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துச்சுன்னா காட்டுறேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே.